அட என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்னு நினைப்பீங்க. 10 நிமிஷம் போதுங்க. வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. அதுக்கு மிக்சர் ஜாரில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 5 முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்யறதுக்கு அடிக்கனமான கடாய் இல்லை நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இது மாதிரி கம்பி பதம் வரும். அப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கலந்து வச்ச மிக்சிங்கை இதில் ஊற்றி நல்லா கை விடாமல் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. நல்லா கொதித்து திக்காகணும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து நல்லா திக்காக இது மாதிரி வானலில் ஒட்டாமல் நல்லா நுரைச்சி வர பார்த்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கலந்து இறக்குனீங்கன்னா போதும். இதை அப்படியே ஒரு நெய் தடவின பிளேட்டில் மாற்றி லைட்டாக ஆறின பிறகு வேணுன்ற சைஸில் ஸ்கொயர்ஸாவோ இல்லை இது மாதிரி வட்டமாக பவுல் வச்சோ கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக ஷேப் வருது பாருங்கள். இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக சுலபமாக செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க.